எல்லாம் கைமீறிவிட்டது. கரூரில் நடந்த சீக்ரெட் இதுதான். அமித்ஷாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய ஆதாரம். அதிர்ச்சியில் ஸ்டாலின் வெளியிட்ட வீடியோ. வணக்கம் நண்பர்களே. கரூரில் முழுக்க தமிழக வெற்றி கழகத்தின் செய்த தவறான பிரச்சாரத்தினால்தான் இவ்வளவு மக்கள் உயிரிழந்தார்கள் என்பது போன்று திமுக கூறி வருகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினரோ இந்த பிரச்சாரத்தில் இவ்வளவு பேர் உயிரிழப்பிற்கு காரணமே திமுக தான் என்று தங்கள் தரப்பு அடுக்கடுக்கான தகவல்களை வெளியிட்டு வருகிறார்கள். இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு விஜய் தரப்பிலிருந்து ஒரு அவசர ரிப்போர்ட் பறந்துள்ளது. அதில் கரூரில் நாங்கள் கேட்ட இடத்தை கொடுக்காமல் எந்த இடத்தில் பிரச்சாரம் நடத்தினால் குளறுபடி ஏற்படுமோ அந்த இடத்தை தான் திமுக அரசு கொடுத்தது என்று கூறியுள்ள தமிழக வெற்றி கழகத்தினர், இந்த கூட்டத்திற்கு காவல்துறை போதிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை, பல கெடுபிடிகளை விதித்தார்கள். விஜய் கூட்டத்தில் பேச தொடங்கியதும் மின்சாரத்தை துண்டித்தார்கள். நாங்கள் ஜெனரேட்டரை ஆன் செய்த போது கனெக்ஷன் வயரை கட் செய்தார்கள். அப்போது விஜயை நோக்கி செருப்பு வீசினார்கள். முக்கியமாக பிரச்சாரத்துக்குள் ஒரு பெரும் கூட்டம் நுழைந்தது. அவர்கள்தான் தள்ளுமுள்ளு ஏற்படுத்தி மக்களை கீழே விழ வைத்து மூச்சு திணறலை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இந்த நேரத்தில் காவல்துறையினர் மக்களை ஆசுவாசப்படுத்த வேண்டும். ஆனால் அவர்களும் ஒரு பக்கத்திலிருந்து தடியடி நடத்தினார்கள். இந்த கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இது நடத்தப்பட்டது. இதனால் மக்கள் தெரித்து ஓடினார்கள். அப்போதான் பலர் கீழே விழுந்து அவர்கள் மீது மற்றவர்கள் மிதித்து அவர்கள் உயிர் போவதற்கு காரணமாயிற்று. இது அனைத்துமே திட்டமிட்டு செய்யப்பட்டது. விஜயின் பிரச்சாரத்தை கரூரில் ஒழுங்காக நடத்தவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் செய்யப்பட்ட இந்த குளறுபடி இன்றைக்கு 41 உயிரை குடித்திருக்கிறது. இதன் பின்னணியில் திமுகவின் மிகப்பெரிய சதி உள்ளது என்பதை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு விஜய் தரப்பிலிருந்து தெள்ள தெளிவாக தெரிவித்துள்ளார்களாம். அதன் காரணமாகவே அவர்கள் உடனடியாக நிர்மலா சீதாராமனை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். அதோடு ஒரு டெல்லி குழுவும் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கு என்ன நடந்தது என்பதை நேரிலேயே விசாரித்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த 41 பேர் விவகாரத்தை பாஜக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. குறிப்பாக விஜய் தரப்பின் குற்றச்சாட்டில் உண்மை இருக்கலாம் என்று பாஜக நம்புகிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை விஜயினால் தங்களுக்கு பின்னடைவு ஏற்படும், மீண்டும் தங்களால் ஆட்சிக்கு வர முடியாது என்ற எண்ணம் இருக்கிறது. அதனால் விஜயின் கூட்டத்தை கலைப்பதற்கு கண்டிப்பாக அவர்கள் முயற்சி எடுத்திருப்பார்கள் என்பது அமித்ஷாவின் எண்ணமாக உள்ளதாம். அதனால் தான் இந்த விஷயத்தில் தமிழக அரசையே நம்பாமல் பாஜகவினர் அதிரடியாக களத்தில் இறங்கியுள்ளார்களாம். அதோடு கூடிய சீக்கிரமே இது குறித்த ரிப்போர்ட் டெல்லிக்கு சென்றதும் விஜயை டெல்லிக்கு அழைப்பதற்கு அமித்ஷா திட்டமிட்டுள்ளாராம். அதோடு சோசியல் மீடியாவில் இந்த 40 பேர் மரணத்தின் பின்னணியில் செந்தில் பாலாஜி இருக்கிறார் என்பது போன்ற கருத்துகளும் அதிகமாக வெளியாகி வருவதோடு இந்த சம்பவம் நடைபெற்ற கரூர் மக்களும் செந்தில் பாலாஜி மீதுதான் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அவர்தான் குண்டர்களை இந்த கூட்டத்துக்குள் அனுப்பிவிட்டு இருப்பார் என்று வெளிப்படையாகவே பல மீடியாக்களுக்கு பேட்டியளித்து வருகிறார்கள். இதன் காரணமாகவே இந்த செய்தி பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. இதனால் மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். நாம் விஜய் மீது திருப்பிவிட்டு அவரை காலி பண்ணலாம் என்று நினைத்தால் அந்த விஷயம் நம்மை நோக்கியே திரும்பி நிற்கிறதே என்று தற்போது ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் ஸ்டாலின். அந்த வீடியோவில் கரூர் நெரிசல் பற்றி வதந்தி பரப்ப வேண்டாம். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் அப்பாவி மக்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்கள். நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் அறிக்கைக்கு பிறகு இனிமேல் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள் விதிமுறைகளை மீறாமல் நடத்த வேண்டும் என்ற சட்ட திட்டங்கள் வகுக்கப்படும். முக்கியமாக கரூரில் நடந்த துயரம் குறித்து சோசியல் மீடியாவில் திமுகவினர் குறித்து யாரும் வதந்திகளை பரப்ப வேண்டாம். அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் அவசர கதியில் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். செந்தில் பாலாஜி மற்றும் திமுக குண்டர்களே இந்த வேலையை செய்திருப்பதாக நாடு முழுக்க செய்தி பரவிவிட்டதால் மு.க. ஸ்டாலின் அலறத் தொடங்கியிருக்கிறார். இதுவரை திமுகவுக்கு மாற்று கட்சிகளில் இருந்து கொண்டு ஆள்பிடிக்கும் வேலைகளில் ஈடுபட்டு வந்த செந்தில் பாலாஜி இப்போது தனது கோட்டைக்குள்ளேயே விஜய் வந்துவிட்டதால் இந்த வேலையை செய்திருக்கிறார் என்பதுதான் அந்த ஏரியா மக்களின் கருத்தாக உள்ளது. அதனால் இதிலிருந்து செந்தில் பாலாஜி தப்பிக்க முடியாது என்பது தெரிய வந்துள்ளது. செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ். ஆதவ் அர்ஜுனா நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல். இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதவ் அர்ஜுனா உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கூட்ட நெரிசலில் உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு தொடர்புள்ளது, அதனால்தான் திட்டமிட்டு மின்தடை ஏற்படுத்தினார்கள். இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பே மருத்துவமனைகள் தயார் நிலையில் இருந்தது. இப்படி ஒரு சம்பவத்தை நடத்த வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார்கள் என்பதையும் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. முக்கியமாக இந்த கூட்டத்துக்குள் திடீரென்று நுழைந்தவர்கள் யார் யார் என்பதை நாம் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக அங்குள்ள சிசிடிவி ஆதாரங்களை அளிக்கும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அரசியல்வாதிகள் குண்டர்கள் சேர்ந்துதான் இந்த சம்பவத்தை அரங்கத்தை செய்தார்கள். அதனால் தமிழக காவல்துறை இதை எந்த அளவுக்கு விசாரிப்பார்கள் என்று தெரியவில்லை. அதனால் சிபிஐ விசாரித்தால் மட்டுமே இதில் உள்ள உண்மை வெளியில் வரும் என்று கூறியிருக்கும் ஆதவ் அர்ஜுனா,
இந்த கரூர் சம்பவத்திற்கு திமுகவின் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புள்ளது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி. அதனால் இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்பி தீவிர விசாரணை நடத்த வேண்டும். சிபிஐ மூலம் அவரது பின்னணியை ஆராய வேண்டும். அப்போதான் அவர் எவ்வளவு வேலை செய்திருக்கிறார் என்பது வெளிச்சத்திற்கு வரும் என்று தெரிவித்துள்ளார். அதோடு கரூர் மக்களை விஜய் சென்று பார்ப்பதற்கு தடை விதிக்க கூடாது, அவருக்கு காவல்துறை அனுமதி கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். விஜய் பிரச்சாரத்துக்குள் கத்தியுடன் வந்த 1000 பேர், வழக்கறிஞர் சதீஷ் உடைத்த தகவல். அவரை தொடர்ந்து தாவேகா வழக்கறிஞர் சதீஷ் வெளியிட்டுள்ள இன்னொரு செய்தி கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் கூறுகையில், தாவேகா பிரச்சாரத்திற்குள் 1000 பேர் கத்தியுடன் வந்ததாக தெரிவித்திருக்கிறார். அதாவது கரூரில் நடைபெற்ற தாவேகா பிரச்சாரத்திற்குள் நடந்த சில விஷயங்களை நாங்கள் சொல்வதற்கு அச்சப்படுகிறோம். மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு கூட்டம் நெரிசலில் சிக்கி இறந்தது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பாதுகாப்பு கொடுக்காத காவல்துறை, தோல்வி அடைந்த உளவுத்துறை, குறிப்பாக ஒரு கட்சியின் தலைவர் 10,000 பேர் வருவார்கள் என்று சொன்னால் முன்ன பின்ன இருக்கலாம், அதிகமான பேர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். அந்த கடமையிலிருந்து தமிழக அரசு தவறிவிட்டது. குறிப்பாக சமீப காலமாக அதிமுக, திமுக கட்சிகளை விட விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிக கூட்டம் வருகிறது. அதனால் அதற்கு ஏற்ப பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் தமிழக அரசு தேவையில்லாத காரணங்களை சொல்லி பல்டி அடிக்கிறது. குறிப்பாக இந்த தாவேகா பிரச்சாரத்துக்குள் 1000 பேர் உள்ளே வந்து தள்ளுமுள்ளு செய்திருக்கிறார்கள். இதை ஆங்காங்கே நின்ற தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் கூறுகிறார்கள். அதோடு கூட்டத்தோடு கூட்டமாக அவர்கள் கத்தியால் சிலரை வெட்டியும் செருப்பால் அடித்தும் அராஜகம் செய்துள்ளார்கள். செருப்பால் வீசி காட்டும் வீடியோக்கள் காட்டியவர்கள் செருப்பால் அடித்தவனை காட்டவில்லை. ஆனால் அதை செய்தது திமுகவினர் தான். அதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இப்படி கூட்டத்தில் புகுந்து தள்ளுமுள்ளு ஏற்படுத்தி இன்றைக்கு 41 பேரை அநியாயமாக கொன்று குவித்து விட்டார்கள். இப்படித்தான் கடந்த 1974ஆம் ஆண்டில் எம்ஜிஆர் பிரச்சாரத்திற்கு வந்தபோது இதே திமுகவினர் மக்களை லத்தியால் அடித்து விரட்டினார்கள். அதுதான் இன்றைக்கு விஜய் விவகாரத்திலும் நடக்கிறது. உங்களுக்கு சண்டை போட விருப்பம் இருந்தால் பனையூரில் போய் போடுங்கள், மேடை போட்டு அரசியல் செய்யுங்கள், தேவையில்லாமல் அப்பாவி மக்களிடத்தில் காட்டாதீர்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பாட்டிலில் அவரது பெயரை போட்டு மருத்துவமனையில் ஸ்டண்ட் காட்டுகிறார். ஆம்புலன்ஸில் திமுக என்ற பெயர் போட்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு இவர்கள் எல்லா விஷயங்களையும் திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். இது இந்த பிரச்சாரத்திற்கு முன்பு செந்தில் பாலாஜிக்கு திமுக கொடுத்த அசைன்மெண்ட் ஆகும் என்று கூறும் வழக்கறிஞர் சதீஷ், எதற்கெடுத்தாலும் விஜயின் ரசிகர்கள் மோசமானவர்கள் என்பது போலவே பேசுகிறார்கள். திமுகவினர் மட்டும் என்ன யோகிய சிகாமணிகளா? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா என்றும் வழக்கறிஞர் சதீஷ் ஒரு பகீர் கேள்வி எழுப்பியுள்ளார். மு.க. ஸ்டாலினை விளாசிய எடப்பாடி பழனிசாமி. கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் பொதுமக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து விட்டார்கள் என்பது ராவோடு ராவாக அங்கு ஓடினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதோடு வெளிநாட்டிலிருந்து உதயநிதி ஸ்டாலினும் உடனே அங்கிருந்து கரூரில் வந்து இறங்கினார். அந்த அளவுக்கு விஜய் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் என்பதும் இதை பூதாகாரமாக்கிவிட வேண்டும் என்று ஒட்டுமொத்த திமுகவினரும் அங்கே களம் இறங்கினார்கள். இதை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் கூறுகையில், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் ஓடி வந்தது போன்று இன்றைக்கு ஒரு நாடகம் நடத்துகிறார் மு.க. ஸ்டாலின். ஆனால் இப்படிப்பட்டவர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 64 பேர் உயிரிழந்த போது ஏன் அந்த பக்கமே செல்லவில்லை? மு.க. ஸ்டாலின் மட்டுமின்றி திமுக அமைச்சர்கள் கூட அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை. ஏன் இந்த ஓரவஞ்சனை? அன்றைக்கு கலங்காத கண்களும் இதயமும் என்று மட்டும் கலங்குகிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் எடப்பாடி, நீங்கள் ஏர் சோவை குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டுகளித்த போது கூட கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தார்கள். அப்போது மட்டும் வீட்டிலே இருக்க முடிந்ததா? யாரை ஏமாற்ற இந்த நாடகம் முதலமைச்சர் அவர்களே என்று மு.க. ஸ்டாலின் கடுமையாக சாடி உள்ளார் எடப்பாடி பழனிசாமி.